செவ்வாய்க்கிழமை நாடு முழுவதும் போர் பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்படும் என மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. 1971 நடந்த இந்தியா பாகிஸ்தான் போருக்கு முன்னதாக இதேபோன்று ஒரு ஒத்திகை நடத்தப்பட்டதால் இந்த முறையும் போர் வருமா என்ற ஐயம் எழுந்துள்ளது. இந்த நிலையில் டெல்லி உள்ளிட்ட நகரங்களில் பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட்டது. இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் நிலவி வரும் சூழலில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பிரதமர் மோடியை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். புதன்கிழமை நாடு முழுவதும் போர் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறவுள்ளது. இந்நிலையில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் கடந்த 24 மணி நேரத்தில் பிரதமர் மோடியை இரண்டாவது முறையாக சந்தித்துள்ளார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே 8ஆம் தேதி வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. +2 பொதுத் தேர்வு முடிவுகள் மே 9ஆம் தேதி வெளியாகும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஒரு நாள் முன்னதாக முடிவுகள் வெளியாகும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவித்திருக்கிறார். திமுகவை வீழ்த்திவிட முடியாதா என தொடர் தோல்வியின் ஆற்றாமையால் சிலர் தவிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் சந்தர்ப்பவாத கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழைப்பதாக அதிமுக பாஜக கூட்டணியை அவர் விமர்சித்திருக்கிறார். கடந்த 4 ஆண்டு திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சவக்குழியில் புதைந்து விட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார். ஒரே நாளில் நடந்துள்ள கொலை சம்பவங்களை பட்டியலிட்டு மு க ஸ்டாலின் ஆட்சியில் சராசரி ஒரு நாள் எப்படி இருக்கிறது என்பதற்கு இந்த சம்பவங்களே சாட்சி என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் இரண்டாவது முறையாக உயர்ந்துள்ளது. 22 கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு காலையில் 1000 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் 600 ரூபாய் உயர்ந்து 72,800 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் தங்கத்தின் விலை 75 ரூபாய் அதிகரித்து 9,100 ரூபாய்க்கு விற்பனையானது. முல்லை பெரியாறு அணை பராமரிப்பில் மேற்பார்வை குழுவின் பரிந்துரைகளை செயல்படுத்த கேரள அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அணை பராமரிப்பு, அதற்கான ஒத்துழைப்பு வழங்குதல் உள்ளிட்ட மேற்பார்வை குழு பரிந்துரைகளை 2 வாரத்தில் செயல்படுத்த உத்தரவிட்டு விசாரணையை வரும் 19ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்க வாய்ப்புள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதன்படி தெற்கு அந்தமான் கடல், தென்கிழக்கு வங்காள விரிகுடா மற்றும் நிக்கோபார் தீவுகளில் சில பகுதிகளில் வரும் மே 13ஆம் தேதி பருவமழை உருவாக வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருவிடந்தை பகுதியில் வரும் 11ஆம் தேதி நடைபெறவிருக்கும் வன்னியர் சங்க மாநாட்டிற்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை காவல்துறை விதித்துள்ளது. மாநாட்டிற்கு செல்லும் வாகனங்களில் ஒலிபெருக்கி பயன்படுத்தக்கூடாது, மது பாட்டில்கள், ஆயுதங்களை எடுத்து செல்லக்கூடாது என்றும் வாகனங்களில் செல்பவர்கள் கோஷங்களை எழுப்பக்கூடாது என்றும் காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. மத மோதலை ஏற்படுத்தும் வகையில் பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறிய மதுரை ஆதீனத்தின் மீது நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வலியுறுத்தி மதுரை காவல் ஆணையரிடம் பல்வேறு அமைப்பினரும் புகார் அளித்துள்ளனர். அதில் மத மோதலையும் மத கலவரத்தையும் ஏற்படுத்தும் வகையில் பேசிய ஆதீனத்தின் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இனத்தால், மொழியால், மதத்தால் பிளவு ஏற்படுத்தி தேர்தல் நேரத்தில் குளிர்காய நினைக்கும் தமிழ் இசைக்கு குளிர் ஜுரம்தான் வருமே தவிர வேறு எதுவும் கிடைக்காது என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். தமிழகத்தை விட்டு பாகிஸ்தானியர்களை வெளியேற்றவில்லை என்றால் முதல்வர் பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்ற தமிழ் இசையின் கருத்துக்கு தீவிரவாதத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்குபவர் முதலமைச்சர் என கூறினார். அதிமுக பாஜக கூட்டணிக்கு சிறுபான்மையினரின் வாக்குகள் வரும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். கோவையில் நடைபெற்ற பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாஜக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மத பிரச்சினை குறித்து பேசவில்லை என்றும் தீவிரவாதம் மற்றும் பயங்கரவாதம் குறித்து மட்டுமே பேசியதாகவும் தெரிவித்தார். பாஜகவுடன் கூட்டணி வைக்க அழைப்பு விடுத்தபோது கையெடுத்து கும்பிட்டு வேண்டாம் என மறுத்ததாக விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். வணிகர் தின விழாவை ஒட்டி நடைபெற்ற மாநாட்டில் பேசிய அவர், பாஜகவுடன் கூட்டணி வைப்பதால் அதிமுக தனக்குத்தானே குழிபறித்துக் கொள்கிறது என்றார். சென்னையை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் சுற்றுச்சூழல், வனம், சுகாதாரம் சார்ந்த தொழில் நிறுவனங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அசோக் நகரில் இயங்கும் என்சிஸ் இந்தியா பயோலிங்க்ஸ் கிங் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்திலும் சைதாப்பேட்டையில் உள்ள என்சிஸ் டெக்னாலஜி நிறுவனத்திலும் சோதனை நடைபெற்றது.
சொந்தமான சிட்கோ நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் அபகரித்த வழக்கில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் வரும் மே 23ஆம் தேதி கட்டாயம் நேரில் ஆஜராக வேண்டுமென சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆஜராகவில்லை என்றால் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என எச்சரித்தது. வழக்கை ஜூன் மாதத்திற்கு ஒத்திவைக்க வேண்டுமென அமைச்சர் தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. ஈஷா அறக்கட்டளை கட்டிய எரிவாயு தகன மேடை அனைத்து அனுமதிகளும் பெற்ற பிறகே கட்டப்பட்டுள்ளதாக கோவை மாவட்ட ஆட்சியர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இக்கரை போலுவாம்பட்டி கிராமத்தில் ஈஷா சார்பாக எரிவாயு தகன மேடை அமைக்க வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய கோரி வழக்கு தொடரப்பட்ட நிலையில் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. உரிமை கோரப்படாத உடல்களை கண்ணியமான முறையில் அடக்கம் செய்வது தொடர்பாக சுற்றறிக்கை வெளியிட தமிழக அரசுக்கு மாநில மனித உரிமைகள் ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. இதற்கு தேவையான நிதியை மாநகராட்சி, நகராட்சி, ஊராட்சிகள் ஒதுக்குவது தொடர்பாக உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்கவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக ஜெயலலிதாவின் உதவியாளர் பூங்குன்றன் கோவை காந்திபுரம் சிபிசிஐடி அலுவலகத்தில் நேரில் ஆஜரானார். முன்னதாக இந்த வழக்கில் ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகன் சுதாகரன், அவரது முன்னாள் பாதுகாப்பு அதிகாரி உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வரும் 19ஆம் தேதி கேரள மாநிலம் சபரிமலையில் தரிசனம் மேற்கொள்ள உள்ளார். 2 நாள் பயணமாக வரும் 18ஆம் தேதி கேரளா செல்லும் அவர் கோட்டயத்தில் நடைபெறும் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்கிறார். மறுநாள் காலை ஹெலிகாப்டர் மூலமாக நிலக்கல் சென்று சபரிமலையில் தரிசனம் மேற்கொள்ள உள்ளதாக கூறப்படுகிறது. வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் சொத்து விவரங்கள் உச்சநீதிமன்றத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. நீதிபதிகளின் சொத்து விவரங்களை பொது வெளியில் வெளியிட வேண்டும் என கடந்த மாதம் 1ஆம் தேதி முடிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் நீதிபதிகள் அளித்த விவரங்கள் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. யமுனை இணைப்பு கால்வாய் வழியாக நீரை பங்கிட்டுக் கொள்வதில் ஏற்பட்டுள்ள பிரச்சனையில் மத்திய அரசுடன் இணைந்து தீர்வு காணுமாறு பஞ்சாப் மற்றும் ஹரியானா அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராவி மற்றும் பீஸ் நதிகளின் நீரை பங்கிட ஏதுவாக இணைப்பு கால்வாய் கட்ட திட்டமிடப்பட்டது. இதில் ஹரியானா பகுதி கட்டுமானம் நிறைவடைந்துள்ள நிலையில் பஞ்சாப் பகுதியில் கட்டுமானம் நிறைவடையாததால் பிரச்சனை நீடிக்கிறது. சாலை விபத்துகளில் சிக்கி காயமடைந்தவர்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சை அளிக்கும் திட்டம் நாடு தழுவிய அளவில் அமலுக்கு வந்துள்ளது. அரசால் அங்கீகரிக்கப்பட்டு பட்டியலிடப்பட்டுள்ள மருத்துவமனைகளில் ஒரு விபத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கான இலவச சிகிச்சை அளிக்கப்படும் என மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தன்னை பொறுத்தவரைக்கும் விமர்சனங்களை முன்வைத்தால் அதனை ஆக்கப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பத்திரிகையாளர்கள், ஊடகத்துறையினர் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர் எல்லோருடைய கருத்துக்களையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதில் கவனமாக இருப்பதாக தெரிவித்தார். மதிமுகவில் இருந்து வெளியேறியவர்களை குறை சொல்ல விரும்பவில்லை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்திருக்கிறார். மதிமுகவின் 32ஆம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தம்மோடு வந்தால் எம்எல்ஏ, அமைச்சர் பதவியெல்லாம் கிடைக்காது என திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். மதுரை மாவட்ட ஆட்சியரை இடமாற்றம் செய்ய கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விசிக நடத்திய அம்பேத்கர் பிறந்தநாள் ஊர்வலத்தின் போது ஆம்புலன்ஸ் மூலம் குறுக்கீடு செய்தது உட்பட விசிகாவுக்கு எதிராக மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா செயல்படுவதாக குற்றம் சாட்டி விசிகாவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள சந்திரசூடேஸ்வரர் கோவில் பிரசாதத்தில் குட்டி பாம்பு செத்து கிடந்த புகைப்படம் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூருவைச் சேர்ந்த மதனிகா என்பவர் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்த பிறகு அங்கு பிரசாதமாக விற்ற புலி சாதத்தை வாங்கியுள்ளார். அதில் குட்டி பாம்பு ஒன்று இறந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்து நிர்வாகத்தினரிடம் முறையிட்டார். மாநகரில் சிறிது நேரம் கொட்டி தீர்த்த கனமழைக்கே சாலையில் ஆறு போல மழைநீர் பெருக்கெடுத்ததால் வாகனங்கள் தத்தளித்தபடி சென்றன. சேலம் சங்ககிரி பிரதான சாலையில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து தேங்கியதால் பொதுமக்கள் கடுமையாக அவதிக்குள்ளாகினர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையில் ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் முறிந்து விழுந்து சேதமடைந்தன. அது மட்டுமன்றி சாலையோரங்களில் இருந்த பல மரங்களும் முறிந்து மின்கம்பங்கள் மீது சாய்ந்ததால் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது.
சென்னையில் தன்னுடன் நெருங்கி பழகி வந்த ஐடி பெண் ஊழியரின் கணவருக்கு ஆபாசமாக வீடியோ அனுப்பிய சக ஆண் ஊழியரை போலீசார் கைது செய்தனர். துறைப்பாக்கத்தில் உள்ள ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வரும் இளம்பெண் தனது ஆண் நண்பர் நீலமேகத்துடன் பேசுவதை தவிர்த்ததாக கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த நீலமேகம் அப்பெண்ணுடன் நெருக்கமாக இருந்த வீடியோவை அவரது கணவருக்கு அனுப்பியதாக சொல்லப்படுகிறது. புதுச்சேரியில் உள்ள பிரெஞ்சு ஆய்வு நிறுவனத்தில் நடைபெற்ற ஓலைச்சுவடிகள் குறித்த கண்காட்சியை ஏராளமானோர் பார்வையிட்டனர். ஓலைச்சுவடிகளை எழுத மற்றும் உருவாக்க பயன்படுத்தப்பட்ட 158 தாவரங்களின் பெயர்கள் மற்றும் அதற்கான மூலப்பொருட்கள் அழியாமல் இருக்க பயன்படுத்தப்பட்ட 18 திரவிய பொருட்கள், ஓலைச்சுவடிகளின் வரலாறுகள் உள்ளிட்டவை ஆங்கில விளக்கத்தோடு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. போலி வலைதள கணக்கு மூலம் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரின் பெயரை பயன்படுத்தி பணம் கேட்டு மர்ம நபர்கள் மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் சரவணன் இதுபோன்ற குறுந்தகவல்கள் வருவதை யாரும் நம்ப வேண்டாம் என கோரிக்கை விடுத்திருக்கிறார். தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் வீட்டில் தனியாக இருந்த சிறுவனை கட்டி போட்டு 50,000 ரூபாயை திருடிச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புளியங்குடி பேருந்து நிலையம் அருகே வசித்து வரும் அமிர்தராஜ் என்பவர் தனது மனைவியுடன் உறவினர் வீட்டிற்கு சென்றதை நோட்டமிட்டு மர்ம நபர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர். திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட தென்னம்பாளையம் பகுதியில் அடிப்படை வசதிகள் உரிய பாதுகாப்பின்றி செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையத்தை சரி செய்ய வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை வைத்துள்ளனர். இங்கு 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயின்று வரும் நிலையில் வெயிலின் தாக்கம் காரணமாக அமைக்கப்பட்ட கூலிங் ஷீட்டுகள் சமீபத்தில் பெய்த மழையின் போது சேதமடைந்தன. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியை அடுத்த மத்தூர் அருகே அனுமதியின்றி கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பொதுமக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள மத்தூர் ஏரி கரையோர பகுதியில் திறந்த வெளியில் டன் கணக்கில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளன. அதில் உள்ள கட்டு துணிகள், ஊசி மருந்து, கண்ணாடி பாட்டில்கள் உள்ளிட்டவை சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்துவதாகவும் புகார் தெரிவித்தனர். நெல்லை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள தனியார் தோப்பில் வேலியில் சிக்கி தவித்த கரடி குட்டியை வனத்துறையினர் போராடி மீட்டனர். பொட்டல் கிராமத்தில் 80 அடி கால்வாய் அருகே உள்ள தனியார் மாந்தோப்பிற்கு கரடி ஒன்று குட்டியுடன் இரை தேடி வந்தபோது 1 வயது மதிக்கத்தக்க குட்டி வேலியில் சிக்கி தவித்தது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே சீர்காட்சியில் வீட்டின் பூட்டை உடைத்து திருட முயன்ற பணி நீக்கம் செய்யப்பட்ட காவலரை போலீசார் கைது செய்தனர். விஜயராஜபுரத்தைச் சேர்ந்த பேச்சியம்மாள் தனது பேரனோடு மீன் வாங்குவதற்காக சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பிய போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு உள்ளே அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் நின்று கொண்டிருந்தார். விசாரணையில் அந்த நபர் திருச்செந்தூரைச் சேர்ந்த கற்குவேல் என்பதும் அவர் மீது பல வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்டதும் தெரிய வந்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் பொருட்கள் அனைத்தும் சாம்பலாகின. சின்ன கொல்லியூர் கிராமத்தைச் சேர்ந்த லதா என்பவர் வீட்டுடன் மளிகை கடையினை சேர்த்து வைத்து நடத்தி வந்த நிலையில் அவரது வீடு தீப்பற்றி எரிந்தது. இதில் வீட்டில் இருந்த வீட்டு உபயோகப் பொருட்கள், கடையில் இருந்த மளிகை சாமான்கள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகின. திண்டுக்கல்லில் நடைபெற்ற தனியார் பள்ளி வாகனங்கள் ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் ஒரு பேருந்தை இயக்கி பார்த்து ஆய்வு செய்தார். கோடை விடுமுறை விடப்பட்டுள்ள இச்சமயத்தில் அனைத்து தனியார் பள்ளிகளின் பேருந்துகளையும் ஆய்வு செய்யும் நடைமுறை நடைபெற்று வருகிறது. அதன்படி திண்டுக்கல் ஆட்சியர் சரவணன் தீவிர சோதனை மேற்கொண்டார். மதுரை சித்திரை திருவிழாவை முன்னிட்டு தற்காலிக உண்டியல்கள் தயாரிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. திருவிழாவின் நிறைவு நாளில் மதுரை சென்று திரும்பும் கள்ளழகருடன் காணிக்கைகளை செலுத்தும் வகையில் பாரம்பரிய முறைப்படி மாட்டு வண்டி, தள்ளு வண்டி என 39 உண்டியல்கள் எடுத்துச் செல்லப்படும். இதற்காக உண்டியல்கள் தயார்படுத்தும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். கோவை மாவட்டம் கோத்தகிரி சாலையில் குட்டியுடன் உலா வந்த காட்டு யானை காரை துரத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. குஞ்சப்பனை அருகே குட்டியுடன் ஒற்றை காட்டு யானை உலா வந்தது. காட்டு யானை உலா வருவதை கண்டும் அச்சமில்லாமல் வாகன ஓட்டிகள் சாலையில் வந்து கொண்டிருந்தனர். அப்போது கார் ஒன்றை யானை பிளிறியபடி துரத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் சின்னையங்குளம் பகுதியில் புதிதாக திறக்கப்பட்ட பெட்ரோல் பங்கில் காருக்கு 3000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுக்கொண்டு தப்பி சென்ற நபரை போலீசார் தேடி வருகின்றனர். ஊழியரிடம் பயன்பாட்டில் இல்லாத ATM கார்டை கொடுத்துவிட்டு பணத்தை அளிக்காமல் அந்த நபர் வேகமாக தப்பி சென்றார்.
போதைக்காக பயன்படுத்தப்படும் மாத்திரைகள், வலி நிவாரண மாத்திரைகளை மருத்துவர் கையொப்பம் இல்லாமல் வழங்க வேண்டாம் என மெடிக்கல் ஷாப்களுக்கு பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆதர்ஷ் பசேரா வலியுறுத்தினார். போலி மருத்துவர் என்று தெரிந்தால் உடனடியாக காவல்துறையில் தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் சாலை ஓரத்தில் தேங்கி நின்ற மழை நீரில் இயற்கை எரிவாயு கசிந்ததால் கிராம மக்கள் பதற்றமடைந்தனர். ONGC சேமிப்பு நிலையத்தில் இருந்து குழாய் மூலம் பல்வேறு இடங்களுக்கு எரிவாயு கொண்டு செல்லப்படுகிறது. கசிவை சரி செய்யும் பணியில் ONGC நிறுவனத்தினர், தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பவித்ரம் பகுதியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கினர். இந்த போட்டியில் 700 காளைகள் மற்றும் 300க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்ற நிலையில் வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் மாட்டின் உரிமையாளர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் CT ஸ்கேன் எடுப்பதற்கு ஜிபே உள்ளிட்ட டிஜிட்டல் பரிவர்த்தனையில் மட்டுமே பணம் செலுத்த வேண்டியிருப்பதால் நோயாளிகள் சிரமம் அடைந்துள்ளனர். அரசு மருத்துவமனையில் எடுக்கப்படும் CT ஸ்கேன்களுக்கு 500 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் நிலையில் பணத்தை ரொக்கமாக பெறுவதற்கு ஊழியர்கள் மறுப்பு தெரிவிப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. சென்னை ஓட்டேரி பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக கல்லூரி மாணவன் உட்பட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். வட சென்னையில் ஓட்டேரி, பெரம்பூர், அயனாவரம் பகுதிகளில் வாட்ஸ்அப் குழு மூலம் உயர் ரக கஞ்சா விற்கப்படுவதாக வந்த தகவலை அடுத்து வாடிக்கையாளர் போல தொடர்பு கொண்ட போலீசார் அவர்களை வரவழைத்து கொத்தாக கைது செய்தனர். தருமபுரி மாவட்டம் வெண்ணாம்பட்டியில் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி ராமநாதன் என்பவரின் வீட்டின் பூட்டை உடைத்து 52 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டது தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மகேஸ்வரன் நேரில் சென்று விசாரணை நடத்தினார். மேலும் போலீசார் மோப்பநாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் தடயங்களை சேகரித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பேரூராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் பிளாஸ்டிக் கவர்களை கையில் கட்டிக்கொண்டு குப்பைகளை அள்ளும் அவலம் நீடித்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் கை மற்றும் கால்களில் தொற்றுநோய் பரவும் நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே பைக்கில் சென்ற கர்ப்பிணி லாரியின் சக்கரத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். நரிமேடு பகுதியைச் சேர்ந்த சரவணகுமார் தனது கர்ப்பிணி மனைவி மற்றும் குழந்தைகளோடு வயலூருக்கு சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த போது பின்னால் வந்த போர்வெல் லாரி பைக் மீது மோதியது. இதில் சரவணகுமாரின் மனைவி உயிரிழந்தார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கத்திரி வெயிலின் தாக்கத்தால் கண்மாயில் தீ விபத்து ஏற்பட்டது. மேலநட்டூர் கிராமத்தில் உள்ள கண்மாயில் கோடை வெயிலில் கருவேல மரங்களும் புற்களும் காய்ந்து காணப்பட்ட நிலையில் கருவேல மரம் ஒன்று பற்றி எரிந்தது. காற்றின் வேகத்தில் தீ வேகமாக பரவி காய்ந்திருந்த புற்களிலும் பற்றி எரிந்தது. தேனியில் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள மீறுசமுத்திரம் கண்மாயில் ஆகாய தாமரை நிறைந்து காணப்படுவதால் அதனை அகற்ற வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆகாய தாமரைகளால் நிலத்தடி நீர் குறைந்து குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியிருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மாவட்டம் பாபநாசம் அருகே தூய்மையான குடிநீர் வழங்க வேண்டி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பெருமாள் கோவில் ஊராட்சி பகுதியில் 3 ஆண்டுகளாக குடிநீரில் தூசிகள் கலந்து வருவதாகவும் தண்ணீரின் நிறம் மாறி வருவதாகவும் சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். தூத்துக்குடி மாவட்டம் தாளமுத்து நகர் பகுதியில் கடலில் குளிக்க சென்ற சிறுமியும் காப்பாற்ற சென்ற ஆட்டோ ஓட்டுநரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் விஜயன் உறவினர்களோடு மொட்டைகோபுரம் கடற்கரைக்கு சென்ற நிலையில் குளிக்க சென்ற காளீஸ்வரி என்ற சிறுமி நீரில் மூழ்கி தத்தளித்தார். காப்பாற்றுவதற்காக சென்ற விஜயனும் சிறுமியோடு நீரில் மூழ்கி உயிரிழந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நடந்த விவசாய குறைதீர் கூட்டத்தில் பெண் விவசாயி அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. கூட்டத்திற்கு வந்த சென்னத்தூர் லாடவரம் பகுதியை சேர்ந்த பெண் விவசாயி பார்வதி கூட்டாக இருந்த பூர்வீக சொத்தை தனிநபருக்கு அதிகாரிகள் பட்டாமாற்றம் செய்ததாக குற்றம் சாட்டி கண்ணீர் விட்டு தனது வேதனையை தெரிவித்தார்.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே ஆட்டோ மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் ஆட்டோவில் பயணித்த 5 பேர் படுகாயமடைந்தனர். சென்னையைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் சகாதேவன் தனது தங்கை வீட்டிற்கு சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த போது கூட்டேரிப்பட்டு சர்வீஸ் சாலையில் எதிரே வந்த அரசு பேருந்து பலமாக மோதிவிட்டு நிற்காமல் சென்றது. இதில் சகாதேவன், அவரது மனைவி மற்றும் குழந்தைகள் காயமடைந்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் மத மாற்றத்தில் ஈடுபட்டதாக 20க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்களை பிடித்து போலீசில் ஒப்படைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கோபாலபுரத்தில் உள்ள கங்கையம்மன் ஆலயத்தில் சிரசு திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் கோவில் அருகே மத பிரச்சார துண்டு பிரசுரங்களை கிறிஸ்தவர்கள் சிலர் விநியோகம் செய்ததாக இந்து அமைப்பினர் குற்றம் சாட்டினர். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் அவசர கூட்டத்தில் பாகிஸ்தான் மீது உறுப்பு நாடுகள் காரசாரமான கேள்விகளை வீசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானின் வேண்டுகோளின்படி ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் நேற்று நடைபெற்றது. அதில் இந்தியா பொறுமை காக்குமாறு கூறிய உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் பாகிஸ்தான் தூதரிடம் கிடுக்கிப்பிடி கேள்விகளை எழுப்பியதாகவும் கூறப்படுகிறது. கத்தோலிக்க திருச்சபையின் புதிய போப்பாண்டவரை தேர்வு செய்யும் பணி வாட்டிகனில் நாளை துவங்குகிறது. சிஸ்டைன் சாப்பல் என்ற தேவாலயத்தில் 133 கார்டினால்கள் ஒன்று கூடி புதிய போப்பாண்டவரை தேர்வு செய்ய உள்ளனர். காலை மாலை என 2 முறை ரகசிய வாக்கெடுப்பு நடைபெறவுள்ள நிலையில் ஒருமித்த தேர்வு எட்டப்பட்டால் ஆலயத்தின் சிம்னியில் இருந்து வெள்ளை புகையும், தேர்வு எட்டப்படாவிட்டால் கரும் புகையும் வெளியேறும். பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் போரில் முழு ஆதரவு அளிக்கப்படும் என அமெரிக்க பிரதிநிதிகள் சபையின் சபாநாயகர் மைக் ஜான்சன் தெரிவித்தார். இதற்காக அமெரிக்கா தனது ராணுவ பலத்தை வழங்கவும் தயாராக இருப்பதாக அவர் கூறினார். பயங்கரவாதிகளை ஒழிக்க அதிபர் டிரம்பின் நிர்வாகம் இந்தியாவிற்கு அனைத்து உதவிகளையும் செய்யும் என உறுதியளித்துள்ளார். நடிகர் மம்முட்டி மற்றும் சில்பத் தம்பதியினரின் 45வது திருமண நாளை ஒட்டி அவரது மகனும் நடிகருமான துல்கர் சல்மான் இன்ஸ்டாவில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதில் மகிழ்ச்சியான திருமண நாள் வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருந்த அவர் அவர்கள் இருவரையும் அதிகமாக நேசிப்பதாக குறிப்பிட்டிருந்தார். தேனியில் உள்ள பிரசித்தி பெற்ற வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயிலின் சித்திரை திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. திருவிழாவின் முதல் நாளில் முல்லை பெரியாறு ஆற்றில் இருந்து பக்தர்கள் தீச்சட்டி எடுத்து வந்து தங்கள் நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். திருவிழாவானது வரும் 13ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கிறது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே முத்துக்கருப்புசாமி கோவிலில் அருள்வாக்கு கூறும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அலங்காநல்லூர் அருகே வலசை கிராமத்தில் உள்ள முத்துக்கருப்புசாமி கோவில் திருவிழாவை முன்னிட்டு மேளதாளங்கள் முழங்க வலசை கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் அழகாபுரி கிராமத்தை சேர்ந்தவர்களுக்கு சாமியாடி அருள்வாக்கு கூறினர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அருகே கங்கையம்மன் கோவில் சித்திரை தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. வன்னிவேடு மோட்டூர் பகுதியில் கங்கையம்மன் கோவில் திருவிழா நடைபெற்று வருகிறது. இதில் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டத்தில் காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். கோடை விடுமுறை என்பதாலும் முருகனுக்கு உகந்த நாள் என்பதாலும் செவ்வாய்க்கிழமை அன்று திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. இதனால் சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். குமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலையன் சாமி கோயில் சித்திரை தெப்பத் திருவிழா தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 9ஆம் நாள் திருவிழாவில் இந்திரன் வாகனத்தில் பவனி வந்த சுவாமியும் அம்பாளும் சிறப்பு பூஜைகளோடு அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து ரத வீதியை சுற்றி வந்து வழிபாடு செய்தனர். சிறிய பேட்டரியுடன் கூடிய குறைவான விலையில் EV6 ஏர் என்ற புதிய மாடல் காரை கியா கார் தயாரிப்பு நிறுவனம் இங்கிலாந்தில் அறிமுகப்படுத்தியுள்ளது. பட்ஜெட் வாடிக்கையாளர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த வேரியன்ட் காரை கியா நிறுவனம் இந்தியாவில் அறிமுகப்படுத்துமா என்ற எதிர்பார்ப்பு கார் பிரியர்களிடம் ஏற்பட்டுள்ளது.